சென்னை மூலக்கடை சண்முகா தியேட்டருக்கு எதிரில் பல் மருத்துவ சிகிச்சை அளிப்பதில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய இமான் மல்டி ஸ்பெஷாலிட்டி டென்டல் ஹாஸ்பிட்டலின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இம்மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் டி மாசிலாமணி அவர்கள் இம்மருத்துவமனை குறித்தும் பல் மருத்துவத்தின் நவீன வளர்ச்சி குறித்தும் நேயர்களுக்கு விளக்குகிறார். வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் மாசிலாமணி. நான் இமான் பல் மருத்துவமனையை 2008ஆம் ஆண்டு நான் ஆரம்பித்தேன். கடந்த 17 வருடங்களாக அநேக ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அதன் மூலயமாக அநேக பேஷண்ட்கள் எங்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலயமாகவும் இன்று நல்ல ஒரு ப்ராக்டிஸ் சென்று கொண்டு இருக்கிறது. பல் மருத்துவத்தை பற்றி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நம் பழைய முன்னோர்கள் நம்ம வீடு கட்டும் பொழுது எப்படி ஒரு வாசக்காலுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாசக்கால் தான். ஏன்னா அந்த வீட்டோட மொத்த அமைப்பும் அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டோட பாதுகாப்புலேருந்து எல்லாமே அதுதான் முதல்ல முக்கியத்துவம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம உடம்புலோட வாசக்கால்ன்றது நம்மளோட வாய். இதை நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இப்போ பொதுவாக வெளிநாடுகளில் பார்த்தா நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கிறது. ஆனால் இந்தியா சில டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இந்த அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய ஆரோக்கியத்தையோட வாசக்கால் என்பது நம்மளுடைய வாயாக இருக்கிறது. அதாவது நம்மளுடைய மவுத். பேணி காக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான விஷயம். அதுக்காக நம்ம பல் மருத்துவத்துக்கு சில முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் பல் மருத்துவம் என்பது ஒரு கடைசியான விஷயத்தையாக தான் நம்மளோட உடம்பில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்குறோம். நம்ம சில பிரச்சனைகள் கூட நம்ம எப்படி சொல்கிறது, முதல்ல பார்த்தோம்னா அதை ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அதை அதிகமாக்கி கொண்டு கடைசியாக முடியவில்லை என்ற போது தான் பல் டாக்டர் கிட்ட வராங்க. இதனால் சில பிரச்சனைகள் ரொம்ப சிம்பிளாக முடிய வேண்டிய ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டாக முடிய வேண்டிய விஷயங்களை நம்ம ரொம்ப பெரிய ட்ரீட்மெண்ட் கொண்டு போயிடுறாங்க. இதனால் உங்களுக்கு ஃபைனான்ஷியலாகவும் காசு விஷயத்துலையும் அந்த ட்ரீட்மெண்ட் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது. என் பேர் ராமசாமி. நான் சென்னை கொடுங்கியூரில் இருக்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி டாக்டர் மாசிலாமணிகிட்ட வந்திருந்தேன். அவங்க பல் சிகிச்சை பண்ணுன்னு சொன்னாங்க. கேப் போட சொல்லியிருந்தாங்க. க்ளீன் பண்ணி கேப் போட்டாங்க. நல்லா இப்போ 6 மந்த் ஆச்சு. எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பல் கூச்சம் அந்த இதெல்லாம் எதுவும் இல்லை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பயம். பல் டாக்டர் கிட்ட போனாலே ஊசி வாயில் போட்டுருவாங்க. இந்த விஷயம் நான் நிறைய பேஷண்ட் கிட்ட, தாய்மார்கள் கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இது இந்த பயத்தினால்தான் நிறைய பேர் அந்த பல் டாக்டர் கிட்ட செல்வதே தவிர்க்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு விஷயத்துக்கு பயம் இருந்தால் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கும் போதும் அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டிய நெசசரியே இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம வாய்க்குள்ளே ஊசி போடுற ட்ரீட்மெண்ட் வரத்துக்கு முன்னாடியே பல்லுடைய நோய்கள் நம்மளால் தடுக்க முடியும். ஏன்னா நம்மள உடம்புல வர சில ஃபீவர், ஜுரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மற்ற நோய்கள்லாம் நம்மளால் முதல்ல கண்டுபிடிச்சி தடுக்கிறது சிலது கஷ்டம், சிலது நம்ம தடுக்க முடியலாம். ஆனால் பல் மருத்துவத்தில் வர ஒவ்வொரு நோய்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக தடுக்கக்கூடிய நோய்கள். வர நோய்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரத்தில் உடனே ஒரு வாரத்தில் வரக்கூடிய நோய்கள் அல்ல. எல்லாமே 6 மாதம், 1 வருஷம் இப்படி ஸ்லோவாக நடக்கக்கூடிய நோய்கள் தான் நம்ம பல் மருத்துவத்தில் வர நோய்கள் எல்லாம். அப்படிப்பட்ட நோய்களை கண்டிப்பாக நம்மளால் தடுக்க முடியும். அதனால் நான் சொல்வது என்ன என்றால், யாருக்கெல்லாம் நீங்கள் பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, இல்லை எனக்கு ஊசி என்றது பயம் அதனால் நான் பல் டாக்டருக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீர்களோ, அவர் எல்லோரும் கண்டிப்பாக பல்லுக்கு போய் ஒரு செக்அப் பண்ணுங்கள். உங்களோட பிரச்சனைகள் என்னென்று முதலே கண்டுபிடித்து அதை இப்போ ஸ்டார்டிங்லேயே சரி செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். நீங்கள் பல்லு வலியால் வந்திருக்கேன். வந்ததும் சார் ரூட் கேனல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு. ஸோ அது நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லாமல், பெயின் இல்லாமல் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுனால நிறைய பேர்கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், எனக்கு ரிலேட்டிவ் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, பல்லு வலி பிரச்சனைனா நம்ம சார்கிட்ட போங்க. ஸோ அவர் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். காஸ்ட்டுமே இங்கே பார்த்திங்கன்னா மற்ற இடத்த விட இங்கே காஸ்ட்டும் கம்மி தான். ஸோ சார் எப்படின்னா நம்ம அவங்களுக்கு பேஷண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு அவங்க பண்ணுவாங்க. எந்தெந்த பேஷண்ட்ஸ் எப்படி வராங்க, ஸோ கொஞ்சம் ஏழ்மையான பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்மி பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ரெண்டாவது, பல் மருத்துவத்தில் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்துடுச்சு. கடைசியாக ஒரு 17 வருடங்களாக நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டே இருக்கிறோம். எங்கள் விஷயத்துலேயே எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கோம். நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அதில் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளான்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்லலாம். நிறைய பேர் இம்ப்ளான்ட்ன்றதே ஒரு பெரிய விஷயம், ஏதோ ஒரு பயத்தோடவே எல்லாரும் பார்க்குறாங்க.
அப்படிப்பட்ட விஷயம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம வந்து முதல்லாம் பார்த்தீங்கன்னா செவுத்துல ஒரு ஆணி அடிக்கும் போதும் முதல்ல நான் ஆணி அடிக்க ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆணி வளைஞ்சிரும், அதை நம்ம போட்டு சுற்றியில் அடிக்கணும்னா டங்கு டங்குன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போ ட்ரில்லிங் மிஷின் கண்டுபிடிச்சாங்களோ அன்னையிலேருந்து நம்ம வந்துட்டு ஆணி அடிக்கிறது ரொம்ப சுலபமாயிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல ட்ரில்லிங் மிஷின் போட்டு அப்புறம் ப்ளக் கட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் ஆணி அடிச்சாங்க. இப்போ இன்னும் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவே வாங்கி டேரெக்டாக செவுத்தில் அடிச்சிடறாங்க அந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சு. இது மாதிரி வந்து நம்மளோட மாற்றங்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. அதே போல் நம்ம இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக ஆயிடுச்சு. நாங்கள் வெளிநாடு போய் அந்த படிப்பை நாங்கள் படித்து வந்திருக்கிறேன். அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் இங்கே எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இம்ப்ளான்ட்ன்றது ஒரு எப்படி சொல்கிறோம், ஒரு சிம்பிளான இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கேன் மூலயமா நாங்கள் என்ன சைஸு எந்த எலும்புல எந்த இடத்துல போடணுன்ற வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். அந்த இடத்த மட்டும் நாங்கள் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல ஒரு 5 நிமிடம் ஒரு 10 நிமிடம் ப்ரொசீஜர் தான். இதெல்லாம் வந்து நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதே போல் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் நிறைய பேருக்கு வந்து அந்த பயத்துக்காகவே நல்ல பல்லை கூட வந்து ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த பல்லை வந்து நல்லாவே காப்பாற்றலாம். ஏன்னா வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ரூட் கெனால் என்ற ட்ரீட்மெண்ட் பண்ணி வேர் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க தமிழில், அதை நம்மளால காப்பாற்ற முடியும். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பயம், ஐயோ அந்த ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவாங்களோ என்று எதுவுமே ஒரு டாக்டர் கிட்ட நமக்கு பயம் இருக்கிறது. முதல்ல நம்ம முழுமையாக அந்த விஷயத்தை வெளிப்படுத்தணும். அதுக்கு அடுத்தது அந்த டாக்டர் அவர் என்ன சொல்றாருன்றதை முழுமையாக ஏற்றுக்கிட்டு நம்ம அந்த பயத்தை போக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு டென்டல்ன்றதே எப்பவுமே ஒரு சின்ன பிறந்த குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே மெயின் பிரச்சனைகள் வந்து பயம்தான். ஏன்னா உள்ளே வரும்போதுமே என்ன டாக்டர் மாதிரி பார்க்க மாட்டாங்க, ஏதோ பயத்தோட பார்த்துட்டே வருவாங்க. அப்படிதான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள நிறைய பேர் அவங்களோட நாங்கள் வந்து சகஜமாக கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடம் பேசி அவங்களுடைய அந்த பழக்கம் அவங்க என்ன பயம் அவங்களுக்குள்ள இருக்கு அதை போக்குறதுக்கு தான் முதல்ல நான் ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் ட்ரீட்மெண்ட்டோட பிரச்சனைகள், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இது பண்ணால் உங்களுக்கு எந்த விதத்துலையும் எந்த பெயினும் இல்லாத அளவுக்கு என்னால் பண்ண முடியுன்ற அஷூரன்ஸை கொடுத்து நான் வந்து இந்த 17 வருடமாக இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கேன். அதனால தான் எனக்கு அநேக பேஷண்ட்டும் அநேக ரெஃபரன்ஸும் வெளிநாடுகளிலிருந்துலாம் கூட நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்தும் நம்மளுக்கு பேஷண்ட் வந்து கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து எல்லாருமே இது பண்ணும். ரெண்டாவது வந்து என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் டென்டிஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேஷண்ட்க்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் இல்லாமல் மற்ற ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நம்ம அவேர்னஸ்க்காக அவங்களுக்கு ஒரு அதிகமாக இன்னும் ஒரு 10 நிமிடம் எடுத்துக்கொண்டு கூட, சார் இந்த ப்ராப்ளம் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் இப்போ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது என்பதை நம்ம தான் வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கும். எதிர்கால திட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டென்டல் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம வந்து இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் என்வாயர்மெண்ட் கொண்டு போக வேண்டும்ன்றது என்னுடைய என்வாயர்மெண்ட். ஏன்னா வந்து நாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் பல்லு மருத்துவத்துக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமே டென்டல்ன்றது ஒரு கிளினிக்காகவே தான் இருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டலாக இல்லை. அதை நம்ம முதல்ல நம்ம அப்கிரேட் பண்ணாதான் நம்ம இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து நமக்கு அடுத்த லெவலுக்கு அதுக்கான பேட்டர்ன் கொண்டு போக முடியும். அதனால் இதை ஒரு மருத்துவமனையாக நான் வந்து உயர்த்த வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதே போல் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜை வந்து கொண்டு வர வேண்டிய கூட ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கணும். ஏன்னா பண்ணுறது பல் மருத்துவம் என்பது ஒரு நம்ம உடம்பு சம்மந்தப்பட்டது தான் என்ற ஒரு முக்கியத்துவமான ட்ரீட்மெண்ட் பெற்ற விஷயம். அதனால் நம்ம வந்து எல்லாரும் மருத்துவ காப்பீடு பெறுறோம். அதுலேயும் வந்து என்னுடைய ரிக்வஸ்ட் கவர்மெண்ட்டும் இதை வந்து கன்சிடர் பண்ணி சீக்கிரத்தில் வந்து பல் மருத்துவத்தை நம்மளோட இன்சூரன்ஸ் கவரேஜில் கொண்டு வர வேண்டும் என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட நேயர்களுக்கு என்னோட பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் முதல்ல பல் மருத்துவத்தை ஒரு முக்கியத்துவத்தோடு பார்க்க வேண்டும். ஏனால் இது வந்து ஒரு செயலுக்காகவும் நான் என்னோட ஃபீல்டுன்றதுக்காக இதை நான் சொல்லலை. நம்மளுடைய உடம்புடைய ஆரோக்கியத்தோட முதல் படி நம்ம வந்து பல் மருத்துவம் தான். அந்த பல் மருத்துவம் நம்மளுக்கு ஒழுங்காக இருந்தாலே நம்மளோட மற்ற எல்லா சீரான சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு ஆர்கன்ஸும் இயங்கும். அப்படி என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால் நம்ம வந்து முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுக்க வேண்டும். பொதுவாக ஒரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு பல் மருத்துவரை அணுகுவது நல்லது. ஏன்னா வந்து அவர் அணுகி அவரை பல்லை வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இது ஒரு உலகம் முழுக்க பின்பற்றக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்காக நான் அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்களும் எடுத்துக்கணும், உங்களை சார்ந்தவங்களுக்கும் இதை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டும். இந்நேரம் மட்டும் பார்த்து கொண்டிருந்த எல்லா நேயர்களுக்கும் என்னோட தாழ்மையான நன்றி, வணக்கம்.